வணக்கம் மக்களே, நான் கார்த்திகேயன். இது உங்கள் ஜாஸ்டிஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ இந்த சைட் வரவங்க ஒரு என்ஆர்ஐ கிளைண்ட். இவங்க ஒரு 30/50 நார்த் ஃபேஸிங்கில் வீடு சைட் வச்சுருக்காங்க. 30/15 நம்ம கொடுத்தாங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டல் பர்பஸ் தான். இந்த பில்டிங் மொத்தமே ரெண்டல் பர்பஸ் தான். இது கொஞ்சம் மெயினான ஏரியாவில் இருக்கனால ஃப்ரண்ட்டில் ஒரு ஷாப்பு ப்ளஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பிஹெச்கே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 2 பிஹெச்கே. இது எல்லாமே 50/30, அதாவது 30/50 இந்த இதுக்குள்ளே நம்ம பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே சார்ன்ட்டு நம்ம ஆர்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம பிளானு. அவங்களுக்கு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ட்டிக்கோ, ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல பெரிய போர்ட்டிக்கோ, நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோரு, அதுலேருந்து அப்படியே வந்துடும். 11 அடிக்கு 18 அடி 9 இன்ச். ஆக்சுவலாக இதில் ஒரு இன்னோவா மாதிரி ஒரு பெரிய காரை நிப்பாட்டலாம். அது போக ஒரு 3 to 4 2 வீலர்ஸ் நிப்பாட்டிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுலேருந்து அப்படியே காமன் ஏரியாவிலேருந்து இப்போ ஸ்டெப்ஸு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகுது. ஸ்டெப்ஸுக்கு அண்டரில் இங்கே ஒரு காமன் டாய்லெட். இந்த ஷாப்புக்காண்டி இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஷாப்பு. அது பார்த்தீங்கன்னா 10க்கு 17 அடி. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஷாப்பு. ஆக்சுவலாக அந்த புட்டிக் மாதிரி அவங்க வைக்கிற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு சேர்த்தே அவங்க பிளான் பண்ணும்போது பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க 2 பிஹெச்கேவே பார்த்துருவோம். நம்ம இப்போ உள்ள என்ட்ரு ஆனோடனே நம்ம லிவிங் ரூம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 16, அதாவது ஒரு 15 அடி 9 இன்ச்சுக்கு 16 அடி, அதாவது 16.9 இன்ச்சஸ்க்கு 16. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக டிவி யூனிட் தனியாக வந்துடும். இங்கே ஹால், அதாவது சோஃபா ஏரியா ஃபுல்லாமே இந்த இடத்துல நம்ம தனியாக கொடுத்துட்டோம். இது நல்லா வந்திருக்கும். இதில் யாருமே டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு ஹாலு. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 10/6, அதாவது 10/6 இது மினிமமான கிச்சன் தான். ஆக்சுவலாக இது ரெண்டல் பர்பஸ்னால அவங்க கிச்சன்லாம் ஓரளவுக்கு மினிமமாக இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. 2 பிஹெச்கே மட்டும் வேணும், கன்ஃபார்மாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதுலேயே சவுத் வெஸ்ட் கார்னரில் கபோர்டு ஐட்டம், அதுலேயே ஒரு டிவி யூனிட்டு, அதாவது சவுத் சைடு தலை வச்சு நார்த் சைடு கால் நீட்டுற மாதிரி ஒரு பெட்டு ப்ரொவிஷன். இதுதான் அதுலேருந்து அப்படியே அதாவது கிச்சனுக்கு அப்படியே டைரெக்டாக பேக்கில் டாய்லெட்டோட வென்டிலேட்டரை நம்ம சவுத் சைடு வச்சுருக்கோம். நார்த் சைடில் வச்சா இந்த சைடில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படின்றனால நம்ம சவுத் சைடில் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அப்படியே வெளியில் வந்தோம்னா காமன் டாய்லெட் இந்த ஹாலில் இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரியே கொடுத்துருந்தோம். நம்ம இங்கேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு நார்த் சைட்லேருந்து வந்துடும். பெட்ரூம் 2, அதாவது இது கிட்ஸ் பெட்ரூம், எப்பயுமே பெட்ரூம் 2. இதில் அதே மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னரில் கபோர்டு ப்ளஸ் ஒரு டிவி யூனிட். இதுக்கு வென்டிலேஷன் இதெல்லாமே வெஸ்ட் சைடில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, இதுதான் ஃபுல் பிளான் பண்ணுறதுனால ஒரு ஸ்டெப்ஸுக்காண்டி மட்டும் இடம் போட்டுட்டு மற்ற எதுவும் பண்ணலை. அதே மாதிரி லெஃப்ட் சைடு, அதாவது ஈஸ்ட் சைடும் வெஸ்ட் சைடும் 1 feet 1 feet போட்டிருக்கோம். பேக் சைடு, அதாவது சவுத் சைடில் 2 feet நம்ம போட்டிருக்கோம். இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஓவராலாக ஸ்கொயர் ஃபீட் 1364 வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் இதுக்கு சேலஞ்சிங்கான, இப்போ சேலஞ்சிங்கான ஒன்று. ஏன்னா அதை இங்கே கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் 2 பிஹெச்கே, மேலே வரும்போது 2 2 பிஹெச்கே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்ட்டு நம்ம பண்ணிட்டோம். நம்ம ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பில்டிங். இப்போ காமன் ஏரியா, அதாவது படியிலேருந்து மேலே வந்தோடனே ஒரு 6/8க்கு ஒரு காமன் ஏரியா, 2 பேருக்குமே வர்ற மாதிரி ஒரு காமன் ஏரியா. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நிமிஷம், அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு ஹவுஸு, இந்த ஏரியா ஃபுல்லாமே இன்னொரு 1 பிஹெச்கே இந்த மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிடணும். ஓகே அப்படின்ட்டு இதில், அதாவது ஃப்ரண்ட்டில் என்ட்ரானோன்னா கீழே பார்த்தா அதே மாதிரி ஹாலு, மேலேயும் வந்துடும். அதே சேம் கிச்சனு ப்ளஸ் அதே மாதிரி சவுத் வெஸ்ட்டில் இன்னொரு பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம், டாய்லெட்டு கீழே இருக்க பிளான் மாதிரி டிப்பிக்கலாக கொடுத்தாச்சு. கார் பார்க்கிங் ஏரியா மேலே வரும்போது பெட்ரூமாக மாற்றியாச்சு, பெட்ரூம் 2 மாற்றியாச்சு. இந்த 1 பிஹெச்கேக்கு இந்த 1 பிஹெச்கேக்கு உள்ள அப்படியே, அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங், மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ள வந்தோன்னா, அதாவது நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு கிச்சன், அதாவது 10/6 கிச்சனு. அப்புறம் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு 11.75 ஃபீட்டுக்கு 11 inches 11 feet பெட்ரூம் 2. இதுலையுமே நார்த் ஒரு பெட்ரூம் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, வாங்க இப்போ இதோட எலிவேஷன் நம்ம பார்த்துடலாம்.
ஆப்ஷன் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஃப்ரண்ட்ல வர்ற அந்த செகண்ட் பெட்ரூமுக்கு வந்து பால்கனி வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட், இந்த ஏரியா ஃபுல்லாமே டெக்ஸ்சர் பெயிண்ட்டு. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2x2 விண்டோஸ் வச்சுட்டு மேலே வந்து ஒரு பர்கோலா, இதில் வந்து இந்த ஸ்லீக்காக வந்து ஒன் சைடு மட்டும் வெளியே இருக்கு ஷாப், இந்த ஏரியா ஷாப்பு, இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஆப்ஷன் 2 இது வந்து ஆப்ஷன் 1. ஆப்ஷன் கிளைண்ட்டுக்கு வந்து இந்த ஆப்ஷன் தான் பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பால்கனி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் அந்த அந்த சின்ன அதாவது ஸ்மால் பெட்ரூமுக்கு வந்து ஒரு பால்கனி வச்சுட்டு இப்போ இதிலிருந்து ஸ்டெப்ஸ் ஏரியாவில் ஃபுல்லாமே ஒரு கிளாஸ் பண்ணிவிட்டு இதில் கேட்லிங் ஸ்டோன் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் அந்த கிச்சன் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட கிச்சன் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து ஒரு ஸ்லோப் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து பக்காவாக பண்ணியிருந்தோம். இந்த ஆப்ஷன் ஆக்சுவலாக அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க இதுவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேலே இருக்க பர்கோலா எல்லாமே அதே சேமாகவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆக்சுவலாக இங்கெல்லாம் கொஞ்சம் வேறு பண்ணியிருந்தேன். அவங்க அந்த ஆப்ஷன் உள்ள இருக்க பர்கோலாவே எனக்கு இங்கே வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஓகேன்ட்டேன் நானும். மற்றபடி இதுதான் ஆப்ஷன் 2. இதில் கொஞ்சம் ஈவினிங் வியூவில் நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்கள் வீடு எதுவும் பிளான் பண்ணணும், உங்களோட சைட்டோட உங்கள் கண்டிஷன் என்ன சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பிளான். அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் பிளான் பண்ணணுமா, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி சிறுசாக இருந்தாலும் சரி எதுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், தாராளமாக கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் அட்வைஸ் நான் பண்ணி தரேன். வேறு ஏதாவது டவுட்னாலும் சரி, பிளானிங்கில் எந்த டவுட்னாலும் என்னை கூப்பிடுங்க. எந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எதுனாலும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.